ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிலரது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க, நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க, நல்லா நேசிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்படி அவங்க போகும்போது ரொம்ப அன்பு வச்சுருக்கவங்க என்னென்னா எதுக்காக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புரியாமல் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சுவாங்க. இப்படி ஒரு நாளும் யாருக்கிட்டேயும் போய் கெஞ்சாதீங்க. பேசாமல் போகிறாங்கன்னா அவங்ககிட்ட போய் கெஞ்சாதீங்கங்க. இப்போ நீங்கள் இப்படி கெஞ்சுறதுனால எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. அவங்களே வந்து பேச வைக்கணும். இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையை பேசுகிறவங்களெல்லாம் பிடிக்காம ஆயிடுது. அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்றவாறு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி வேஷம் போட்டு பேசுகிறவனாக்கி அவங்கக்கிட்ட உயிராக இருக்கிறாங்க. உண்மையாக பேசுகிறா பிடிக்க மாட்டேங்குது, பேசாமல் கொஞ்ச நாள் பேசிட்டு திருப்பி விலகி போகிறாங்க. இப்படி தான் இந்த உலகம் இருந்துகிட்டு இருக்குது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன வயசில் இருந்து அதாவது பிள்ளைங்களுக்காக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப உழைக்கிறாங்க ஓடி ஆடி. லாஸ்ட் காலகட்டத்தில் பாருங்கள் பிள்ளைங்க பார்க்காம போகுது. இப்படி பிள்ளைங்க பார்க்காம போகும்போது பெற்றோர்கள் கெஞ்சுறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற ஒரு வயசான குதிரைகிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும் அது பட்ட கஷ்டம். யாருக்காக ஓடினீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக ஓடி இருப்பாங்க. அதே போல் உழைக்கிறவங்களுக்கு வந்து ஊதியம் வந்து குறைவாக கிடைச்சாலும் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. 60 வயசுக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்கன்னாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளை நல்ல மருமக கிடைச்சாதான் இன்றைய காலகட்டத்தில் 3 வேளை சாப்பாடு கிடைக்குது. வாழ்க்கையில் எதையுமே தனியாக நின்று போராட கற்றுக்கணுங்க. அப்போ தான் நம்மக்கிட்ட இருக்கிற பலம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கே தெரிய வரும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நேசித்த உறவு, ரொம்ப விரும்பின உறவு, நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்கள்கிட்ட பேசாமல் போனாங்கன்னா மனசு வலிக்குதா? தனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த தனிமையில் இருந்து நீங்கள் போராடும் போது தான் உங்கள் பலம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரிய வருங்க. அடுத்தவங்களுக்கு புரியறதை விட முதல்ல நமக்கு தெரியணும். அப்போது தனிமையாக நம்ம இருந்து போராடினா தான் நம்ம பலம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கே தெரிய வருது. நேசித்த உறவு, அன்பு வச்ச உறவு பிரிஞ்சு போகுது, பேசாமல் போகுதுன்னு சொல்லி கலங்காதீங்க. உடனே நீங்கள் யோசிக்கலாம், கலங்காதீங்கன்னு சொல்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. கஷ்டமாக தாங்க இருக்கும். அதுக்காக கலங்கி போய் நீங்கள் வேதனையில் உட்காந்துருந்து அழுதுட்டு இருந்தாங்க ஏதாவது நடக்குமா? ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. அவங்க திரும்பி அவங்களாவே வரணும். நீங்கள் அவங்ககிட்ட போய் கெஞ்சாதீங்க. பேசுன்னு சொல்லி கெஞ்சாதீங்க. கேட்டு பாருங்கள். ஆனால் சில டைம் சிலவங்க அலைய விடுறாங்க. பேசாமல் அலைய விட்டுறது அது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம். இப்படி கெஞ்சும்போது சுயநலம் அங்கே பாதிக்கப்படுது. தன்மானம் இழக்க நேரிடுது. அவங்க அன்பு அவ்வளவு ரொம்ப நம்ம நேசித்தவங்கன்னா நம்மளை அறியாமல் போய் கெஞ்சுவோம். பேசுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவோம். ஆனால் அங்கே சுயநலம் நம்ம சுயமரியாதை எல்லாமே இழந்து நிற்போம். இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம அன்பு வச்சுருக்கோம்ல. ஆனால் அந்த உதவி வர அவங்க ஒரு காலகட்டத்தில் யோசிக்கிறதே இல்லை. இன்றைக்குள்ள வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்படி நம்மளை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அவங்களே வர வைக்கணும். அதுக்காக நீங்கள் கெஞ்சுறதுனாலேயோ இல்லைன்னா நீங்கள் அழுது புலம்புறதுனாலேயோ சில உறவுகள் வராது. வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு பேசாமல் போகிற உறவுகள். அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்களே சேரணுன்னா நீங்கள் அவங்கள மௌனமாக இருங்க. அவங்க போனாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க. போனாங்கன்னா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாக இருந்துட்டு திருப்பி அவங்க வர வைக்கணுன்னா நீங்கள் அவங்கள விட வாழ்வு தரத்தில் உயர்ந்த நிலைமைக்கு வரணும். அதுக்காக என்ன பண்ணணும்? அதில் தான் நம்ம கவனத்தை செலுத்தணுமே தவிர ஐயோ அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னொன்று உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னா ஐயோ நான் இந்தந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணினேனே
நான் எதெல்லாம் பண்ணுனேனே இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்குன்னா இப்படி யோசித்து பாருங்க. இவங்களா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி யோசிக்கிறத விட இவங்க இப்படி தான், இவங்க குணம் இதுதான் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. இப்போமாவது அவங்க குணம் நமக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லுங்கங்க. இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சிலவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பி என்னெல்லாமோ பண்ணிடுவோம். ஆனால் அவங்க திடீர்னு அவங்க சுயரூபம் தெரியும்போது தாங்க முடியாது. அதனால் நேரத்தே நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நிறைய உறவு முறைகள் பேசாமல் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷ நாக்குங்க. இந்த நாக்கில் பல விஷம் கலந்த பாம்பு அடங்கியிருக்குன்னு சொல்லுவேன். ஒரு உறவு நல்லா போயிட்டுருக்கிற உறவை முறிச்சு போடக்கூடிய தன்மை இந்த நாக்குக்கு இருக்குது. குறிப்பாக அந்த நாக்கை கொஞ்சம் அடக்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் அடுத்தவங்கள குறை சொல்லி ஒரு நாள் வாழாமல் நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளே சிந்திச்சு அந்த குறையை திருத்தி கொள்ள ட்ரை பண்ணணும். எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நல்லவங்களும் இல்லை, கெட்டவங்களும் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன தவறு நமக்கு தெரியாமல் இருந்துன்னா அதை திருத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு உறவுனாலும் சரி, ஒரு பொருள்னாலும் சரி, நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது வலிக்கும். ஆனால் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஆனால் நம்ம கூடவே இருந்தாலும் அது நமக்கானது இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும்போது பயங்கரமாக வலிக்கும். மனசில் வலி எதனால் வருது தெரியுமா? பேசாமல் போகிற உறவு, யாருமே நமக்கு இல்லை, யாருக்குமே நம்மளை பிடிக்கலை அப்படிங்கும்போது நமக்கு மனசில் வலி வருது. ஆனால் நமக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள், வாழ்கிறதுக்கு வழி வரும். நம்மக்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த வலியை நினைக்கிறத விட நம்ம எப்படி வாழ்ந்தால் உயர்ந்த நிலைமைக்கு வரலாம், அவங்கள விட நம்ம முன்னேறலாம், அவங்கள விட வாழ்வாதாரத்தில் உயர்ந்து காணிக்கலாம் அப்படிங்கிற வழி, அதாவது வழி வகைகள் எப்படி போனால் எப்படி முன்னேறலாம் அதை யோசிக்க நல்லது. அது இன்றைக்கி பேசாமல் போகிறவங்கள பார்த்து நீங்கள் கவலைப்பட்டுருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அதிகமாக அவங்கள விரும்பியிருக்கீங்க. ஒரு அதிகமாக விரும்பிய ஒன்றால் மட்டும்தான் நம்ம மனசில் அதிகமாக வலியை உண்டாக்க முடியும். ஒருத்தங்க கிட்ட போய் அன்பு காணிக்கணும்னா இடமறிஞ்சு அன்பு காணிக்கணும். அதே போல் ஒன்றை பேசுகிறோன்னா அந்த பேசுகிறதுக்குள்ளே பொருளை உணர்ந்து நம்ம பேசணும். நமக்கான வரம்பு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு வட்டத்தை உருவாக்கிக்கிட்டு அதுக்குள்ளே யாரையுமே நுழைய விடாதீங்க. யாராவது நெருங்கி வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகாதுங்க, சந்தோஷப்படாதீங்க. அதே இது விலகி போனாங்கன்னா வாடி போயிடாதீங்க, உதிர்ந்துடாதீங்க. உங்களுக்கான மனசை காலியாக்குங்க. இப்படி நம்ம இருக்கும்போது தாங்க சந்தோஷம் வரும். ஏதாவது ஒரு உறவு நம்மக்கிட்ட புதுசாக அன்பு காமிச்ச உடனே அவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி துள்ளி குதிக்கும்போது நமக்கு அந்த நேரம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்க விட்டுட்டு போகும்போது ரொம்ப கவலையாக இருக்கும். அதனால நம்ம மனசை எப்போவுமே நமக்கானதாக வச்சுக்குங்க, காலியாக வச்சுக்குங்க. அங்கே தான் சந்தோஷம் வருமே தவிர நம்ம அடுத்தவங்கக்கிட்ட நம்ம மனசை கொடுத்துட்டு அதில் அவங்க வலியை தரும்போது நம்மகிட்ட பேசாமல் போகும்போது ரொம்ப மனசு வலிக்கும். இன்றைக்கி நீங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சிட்டு போகிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்கள கொஞ்ச நேரத்தை விட நீ என்கிட்ட பேசாமல் இருந்துடாத, நீ என்கிட்ட பேசாமல் இருந்துடாத அப்படின்னு நீங்கள் கெஞ்சின நேரம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் கெஞ்சி போகிறத விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்காக அவங்க பேசாமல் போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவங்கள வர வைக்கணும்னா நீங்கள் அழுதலோ புலம்புறதுனாலையோ எந்த ஒரு பிரயோஜனமும் நடக்க போகிறதா இல்லை. அதை புரிஞ்சுட்டு நீங்கள் அவங்கள விட வாழ்வு தரத்தில் உயரணும். அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. அவங்கக்கிட்ட அதாவது நீங்கள் கெஞ்சையும் செய்யக்கூடாது, கோபப்படவும் கூடாது, மௌனமாக இருந்துட்டு உங்கள் கடமையில் உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்க. இப்படி நீங்கள் முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். ஏன்னா எப்படியாவது நீங்கள் அவங்கள விட வாழ்ந்து காணிச்சாதான் அவங்க உங்ககிட்ட வருவாங்க. இல்லைன்னா ஐயோ இவங்ககிட்ட பேசாமல் போயிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் அழுது புலம்புறதுனால கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. அதனால அவங்கள விட நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் அப்படி சொல்கிறேன். நீங்கள் அப்படி வாழ்ந்து காணிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் உறவு உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும்.